ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். நேற்று வந்து இந்த 2வது குவிஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. வெரி 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 குட். நேற்று என்ன குவிஸ் அப்படின்னா, ரைட் எ ஃபங்க்ஷன் தட் அக்செப்ட்ஸ் எ ஸ்ட்ரிங் ஆஸ் இன்புட். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்கணும் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்ரிவியேட்டட் ஸ்ட்ரிங். ஸோ அப்ரிவியேஷன் என்ன, ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் எடுக்கிறது. ஸோ கலெக்டிவா நாலேஜ் அகாடமினா CKA அப்படின்னு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரியும் இருந்தது. அதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா, சில பேர் நிறைய பேர் எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னா, அங்கங்கே ஃபஸ்ட் லெட்டர் பிரிண்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு அல்காரிதம் அப்படின்னு வரும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கோடிங் பண்ணணும். ஃபைனலாக தான் அவுட்புட்டை ரிசல்ட்டை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி பண்ணணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பிரிண்ட் பண்ணவே நமக்கு தேவைப்படாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதிலேருந்து வர அவுட்புட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு என்கிரிப்ஷன் வேலை பண்ணுவேன். அப்போது பிரிண்ட் பண்ணிட்டா என்னுடைய வேலை முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நார்மலாகவே ஃபைனலாக தான் ரிசல்ட் என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். ஒரு வேளை முடியவே முடியாதுங்க சார், அப்பப்போ பிரிண்ட்டு தான் ஆகுது, நான் பிரிண்டிங்க்கு டைரெக்டாக அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணுற மாதிரி கோடிங் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கோடிங் பண்ணதில் 2 பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று நாசர். ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக இந்த கோடிங் வந்து ரன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதில் இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் வந்தாலும் சரி இல்லை டேப் கேரக்டர் வந்தாலும் சரி, அதுக்கு அடுத்ததாக வர ஃபஸ்ட்டு கேரக்டர் தான் என்ன அப்படின்னா அந்த கலெக்டிவா நாலேஜ் அகாடமினா C அப்படிங்கிறத எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது இந்த ஒரு ஃப்ளாகை வச்சுக்கிட்டு ஸ்பேஸோ இல்லை டேபோ வந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டுங்கிறத 1ன்னு வச்சுருக்காரு. அப்போது இது 2 இல்லாமல் வேறு எந்த கேரக்டர் வந்தாலும் ஃபஸ்ட்டுங்கிறது 1ன்னு இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு கேரக்டர்னு அர்த்தம். அந்த கேரக்டரை கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே போகிறாரு. எஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு பஃபரில். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டுங்கிறத 0ன்னு போட்டுக்கிறாரு. ஓகே. ஸோ இது லாஜிக் வந்து பக்காவான லாஜிக். ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஃபைனலாக என்ன பண்ணும், சி ப்ரோக்ராமிங்கில் இந்த SFIயில் \0 போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் என்ன ஆகும்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கு வந்து டெர்மினேட் ஆகும். இல்லைன்னா சில டைமில் கரெக்டாக வரும், சில டைமில் ரிசல்ட் கரெக்டாக வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஜாவாவில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு இஷ்யூ அப்படின்னா, நான் 2 ஸ்பேஸ் எங்கேயாவது கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போது இந்த ப்ரோக்ராம் சரியாக ஒர்க் ஆகலை. ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது, வேற 2 ஸ்பேஸ் கொடுத்தா இது கரெக்டாக ஒர்க் ஆகலை. அந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான் இதில் இருக்குது. அதுவும் டேப் வர மாதிரி இருந்தாலோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. மற்றபடி இந்த கோடிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக் இப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். கலெக்ஷன் பண்ணணும், ரிசல்ட்டை கலெக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இங்கே கூட என்ன பண்ணலான்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். என்னென்னா, இஃப் *C not equals space and *C not equals tab, அப்படி இருந்தால் மட்டும் நம்ம இதை பண்ணால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெரி ஃபஸ்ட்டு கேரக்டரே தெரியாமல் நான் வந்து ஸ்பேஸோ இல்லை டேபோ இருந்ததுன்னா அதை இது வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஏரியா மட்டும்தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நம்ம கோடிங் பண்ணும்போது ரொம்ப
இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு இது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. பட் ஸ்டில் இந்த லாஜிக் பர்ஃபெக்டான லாஜிக். ஸோ இந்த மாதிரி கோடிங் எழுதுகிறவங்க ஒரு தனி ஃபங்க்ஷன் எழுதுனாங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இன்றைக்கி நாசருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரைஸை கூகுள் பேவில் அனுப்ப போகிறோம். ரைட். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு சிம்பிளான ஒரு குவிஸ் வந்து ராபர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா ரீட் த வேல்யூஸ் ஆஃப் a and n from the user and print the sum of the below equation. ஸோ ஏவோட வேல்யூ ஒரு 5 10 ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. தென் எத்தனை டேர்ம்ஸ் அப்படிங்கிறது n. ஸோ 4 டேர்மா 3 டேர்மா 2 டேர்மான்னு நான் கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு நான் இந்த சீக்வன்ஸை எவாலுவேட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை வந்து ராபர்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராமும் ரஹீமும் எப்பா இதை எல்லோரும் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களெல்லாம் ஊக்கப்படுத்துகிறாங்க. அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கோடிங்கை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ நம்ம திரும்ப என்ன சொல்கிறோன்னா C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங், குறிப்பாக எங்களுடைய C++ லாஜிக்கல் திங்கிங், எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கும் போதே உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் வந்து பில்ட் ஆகும். கூடவே C++ படிச்சிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து பில்ட் ஆகும். அது கூடவே ஒரு 150 ப்ராப்ளம் வந்து நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த உலகத்தில் பயங்கர அட்வான்ஸ்டான லாங்குவேஜஸ்லாம் நிறைய இருக்குது. ஜாவா, பைத்தான், C#, PHP, ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்தா எனக்கு வேலை கிடைக்காதா, நான் நிறைய சம்பளம் வாங்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறத விட முதல்ல லாஜிக்கல் திங்கிங் தான் இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் படிச்சிட்டோம்னா உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தாங்க ஆகும். ஸோ இப்போது டிஸ்கவுண்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த 31 வரைக்கும் சம்மர் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. 8508502000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு போகும்போது நான் இன்றைக்கி சொன்னதை நீங்கள் கேட்குறீங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க, அப்பா அன்றைக்கி அது படித்தது உபயோகமாக இருந்ததுரா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.